சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நாங்கள் ஏற்கனவே நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். சொல்லுங்கள். ஒரு மிகுந்த மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும், நான் உள்பட, நம்ம வீட்டில் ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்ததை போல நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இதில் நம்ம தலைப்பிலே நம்ம சொல்லியிருக்கோம், இதுவரைக்கும் திமுக ஆட்சி இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு 31 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இந்த அஜித்குமாருடைய வீட்டில் முதல்வர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ இன்னும் 30 சம்பவம் நடந்திருக்கே, அதுக்கு யார் மன்னிப்பு கேட்பாங்கிறத நாம் முன் வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு சராசரியாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை காவல் நிலையத்தில் ஒருவர் சாகடிக்கப்படுகிறார், இந்த மாதிரி கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை இது போலீஸ் ராஜ்யமா என்று கேட்கக்கூடிய அளவு இது நீதிமன்றமே கேட்டிருக்கு. எவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்கள், எவ்வளோ கடுமையான. இன்றைக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் கேட்டிருக்கார் நேற்றைக்கு, நீங்கள் வைத்தது தான் சட்டம்னு நீங்கள் கோர்ட்டுக்கிட்டே நடந்துக்குவீங்களா, பிஹேவ் பண்ணுவீங்களா என்று கண்டிக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ஒரு மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு ஆளுமை மிக்க சரியான நிர்வாகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு, இந்த திருப்புவனம் மடப்புரம் கோயிலுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தில் காவல்துறையினரால் சட்டத்துக்கு புறம்பாக கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கார். இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரிக்க அழைத்து போகிற நேரத்தில் பொதுவாக ஒரு பேச்சு பொது புத்தியில் எல்லாரும் சொன்னது, இப்போ என்னப்பா பிரியாணி வாங்கி கொடுத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு உட்கார வச்சு சொல்லுப்பா உண்மையை சொல்லுன்னா யாரும் சொல்லுவாங்களா என்று ஒரு பொது புத்தியில் ஒரு பேச்சு உண்டு. அது சரி தவறுங்கிற விவாதத்துக்குள்ளே போகல. காவல்துறையினர் ஒரு எஃப்ஐஆரை தொடர்ந்து யாருக்கு மேலேயாவது சந்தேகம் இருக்குது அல்லது யார் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களை விசாரிப்பது, கடுமையான உத்திகளை கையாண்டு அடித்து உதைத்து விசாரிப்பது என்பது ஒரு பக்கம் நடக்குது. அது சரி தவறுன்ற விவாதத்தை நம்ம பிறகு செய்வோம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்குல, இந்த திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆரே பதியப்படவில்லை. இது நானோ நீங்களோ அல்லது கட்சிக்காரர்களோ அரசியல்வாதிகளோ யாரும் சொல்லலை. அந்த சம்பந்தப்பட்ட நிக்கிதாவே முதலில் வெளியிட்ட வீடியோவில் முக்காடு போட்டுக்கொண்டு அவங்க அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, நான் புகார் கொடுத்தேன், என்னை இன்னார் ஒரு பையன் நான் நகையை உள்ளே வச்சு சாவியை கொடுத்தேன், நகையை காணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் பொழுது, எஃப்ஐஆர் போடவில்லை, நான் வாய்மொழியாக சொல்லியிருக்கேன், என்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கலை என்பதை அந்த அம்மாவே ஒத்துக்கொண்டிருக்கேன். அப்போ இரவே அந்த பையனை 27ஆம் தேதி இரவே அவனை கூப்பிட்டு அறநிலையத்துறை ஏசி அனுப்பிச்சு விசாரித்து அதன் பிறகு வெளியே அனுப்புவதை போல் அனுப்பிவிட்டு இந்த பையனோட வீட்டில் போய் அராஜகம் பண்ணியிருக்காங்க. சர்ச் பண்ணுற மாதிரி அந்த பையனுடைய அம்மாவையும் தம்பியவும் மிரட்டி இந்த பையனை வேன்லேயே வைத்து கொண்டு இப்படி தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக 2 நாட்கள் தோன்ற இடத்துலலாம் நிறுத்தி அடித்து அவனை செஞ்சிருப்பான்ல. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நமக்கு மிக தெளிவாக தெரியுது என்னென்னா, ஒரு இடத்துல 5-6 முறை அடித்ததற்கான ஆதாரங்கள் அது தெரியுது. ஒரே கோணத்தில் ஒருத்தர் அடித்ததுக்கான மாதிரி இல்லை, கும்பலாக அடித்ததுக்கான பல ஆங்கிளில் அவனுக்கு அடி விழுந்திருக்குன்றதை மிக தெளிவாக சொல்கிறாங்க. எக்ஸ்ரே எடுக்கப்பட்டிருக்கு, முழு உடலையும் எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, அதனுடைய ரிசல்ட் வர வேண்டியது இருக்குது. மூளையில் ஆமாம், உங்களுக்கு மண்டை ஓட்டில் வலது இடதுபுறம் கடுமையான காயம்பட்டு மூளையில் அடிபட்டிருக்குது. உச்சி மண்டையிலையும் அடித்து மூளை பாதிக்கப்பட்டிருக்குது. மூளையினுடைய கிராஸ் செக்ஷன் அதை வெட்டி பார்க்கும்போது மூளை கன்ஜஸ்டடாக இருக்குது, கலங்கி போயிருக்கு. அப்போ இதை போலவே கிட்னியும் 2 கிட்னியும் கிராஸ் செக்ஷன் பார்க்கும்பொழுது கன்ஜஸ்டடாக இருக்குது. மூக்கு வழியாக ரத்தம், காது வழியாக ரத்தம், வாய் வழியாக ரத்தம். இப்படி மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? 9.5 பவுனுன்றாங்க, சிலர் 7.5 பவுனுங்கிறாங்க, சில பேர் 10 பவுனுங்கிறாங்க. அப்போ சாதாரணமாக ஒரு திருட்டு வழக்கு அல்லது வேறு எந்த புகாராக இருந்தாலும் சரி, ஏன் பாலியல் வன்கொடுமை வழக்குக்கே நீங்கள் போய் புகார் கொடுத்தா நாளைக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய இன்றைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய போலீஸை நம்ம பார்க்குறோம். அண்ணா நகர் வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தில்
என்ன மாதிரியான இழுத்தடிப்புகள், அந்த பெண்ணுடைய பெயர் எப்படி வெளியிடப்பட்டது, என்னென்ன விஷயம்லாம் நடந்தது, யார் என்ற சார் என்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் வழக்கு இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறது. அந்த ஒரு பையனை பலிகடா ஆக்கிட்டாங்க. அந்த குற்றவாளியை மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து அங்கே வந்து தன்னுடைய நகை காணோம்னு சொல்லி புகார் சொல்லி, குறிப்பாக நான் வந்து இந்த செக்யூரிட்டி கிட்ட தான் சாவியை கொடுத்தேன் என்று சொல்ல போக, அந்த பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இந்த நிக்கிதா யார்? அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு ஒரு எவ்வளோ பெரிய பவர் இருக்கா, அதிகாரம் இருக்கா, இல்லை அதிகார மட்டத்தில் இருக்கா, அவருக்கு வந்து தொடர்பு இருக்கா என்று பார்த்தால், இவரால் பண மோசடிக்கு ஆளாகி வேலை வாங்கி தர அரசு வேலை 9 லட்சம் கூடி, 8 லட்சம் கூடி, 20 லட்சம் கூடி, 80 லட்சம் கூடன்னு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்கள் வந்து பல பேர்கிட்ட உறவினர்கள்கிட்டே பார்த்து, நீங்களாம் ரத்த சொந்தம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு செய்யாமல் யாருக்கு கொடுப்பது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கோடி கணக்கில் பணத்தை கொள்ளையடித்ததுக்கான இதே இந்த இன்னைக்கு அஸ்ராக்காருக்கு இருக்காங்க, நார்த் ஜோன் ஐஜிஆர் இருக்கக்கூடிய அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் அந்த நடவடிக்கை எடுத்து அவ்வளோ பெரிய அதிகாரி வந்து அதை குறிப்பிட்டு சொல்லியும் 3 நாட்கள் காவல் நிலையத்திலே வைத்துட்டு 3வது நாள் இந்த அம்மா சராசரியாக வெளியே வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து 3 நாள் கஸ்டடியில் இருந்திருக்காங்க என்று சொன்னால் எஃப்ஐஆர் இருந்தாலே சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ இந்த அம்மா தான் சஸ்பெண்ட் ஆகாத அளவுக்கு இதெல்லாம் தகவமைச்சு கொள்ளுகின்ற அளவு இருக்குது. 2010-11 இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகப்பனார் முதலமைச்சராக இருந்தார். அவர்கள் இருவருடைய பெயரையும் பயன்படுத்தி இந்த அம்மா பண வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார். பிறகு 10 வருஷம் ரொம்ப அமைதியாக இருந்து விட்டு 21க்கு பிறகு திரும்ப வாலாட்டி இருக்கிறார். இன்னும் அதிர்ச்சியான செய்தி நம்முடைய தொலைக்காட்சியிலே செய்தியில் சொன்னோம். இந்த பேராசிரியரிடம் படிக்கக்கூடிய மாணவிகள் போய் கலெக்டர்கிட்ட புகார் பண்ணியிருக்காங்க. மிக மோசமாக பேசி எங்களை மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார், எங்களுடைய படிப்பு என்ன ஆகும் என்று தெரியவில்லை என்று அவ்வளவு கேவலமாக மாணவிகளை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கொடூர புத்தி உள்ள பெண்மணியாக இந்த பெண்மணி தெரிகிறார். இது ஒரு பக்கம். ஆனால் இவருடைய ஒரு புகாருக்காக ஒரு உயிரை பலி வாங்குகின்ற அளவிற்கு காவல்துறை நடக்குமா? இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்பதை நான் என்னுடைய முதல் கட்ட கருத்தாக பதிவு. இளந்தமிழ் சார், இப்போ நம்ம அந்த கட்டத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, வேல்முருகன் ஐயா ஊழலே இப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நாட்டில் ஊழல் 99.9%. ஊழல்னு 1% வந்துச்சுன்னா கதை மாறி இருக்கும், 100ஆக மாறிவிடும். அரசு காவல்துறைக்கு ஆதரவு கொடுக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையான கண்டத்தை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி வைத்திருக்கிறார்கள். 1. 2வது, இந்த மாதிரியான தாக்குதலுக்கு இந்த பெண் ரொம்ப அழகாக ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்கிறாங்க, எனக்கு யாரையும் தெரியாது கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு உயிர் போனதுக்கு கொஞ்சம் எனக்கு வருத்தம் தானே சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த பொண்ணோட அப்பா ஒரு ஓய்வு பெற்ற கலெக்டர், உதவி கலெக்டர்லாம் சொல்லப்படுது. என்ன தகவல்கள்? இல்லை, நம்ம ராஜாராம் அவங்க ராஜாராம் சார் சொன்னது போல் இது முதல்ல இந்த அம்மா சொன்ன புகார் இருக்கு இல்லையா, என்னுடைய நகை காணோம் என்று, நகை காணாமல் போச்சான்னு முதல்ல விசாரிக்க வேண்டியது வந்து போலீஸ், திருப்புவனம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க தான். அது உறுதி செய்யணும். ஆமாம், அதில் அந்த புகாரில் உண்மை இருந்தால் தானே நீங்கள் அடுத்து புலன் விசாரணைக்கு போக வேண்டியது இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இரவு வரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் வெயிட் பண்ணியிருக்கார். இந்த அம்மா வந்து அடுத்தடுத்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி யார் யாரிடமோ பேசி இந்த மாதிரி டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் பார்ட்டி வந்து டைரெக்டாக வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து போலீஸுடைய அந்த டெம்போ ட்ராவலர் எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போகுதுன்னா அதில் டிஎஸ்பியுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல், டிஎஸ்பியுடைய உத்தரவு இல்லாமல் அது நடக்காது, வாய்ப்பே இல்லை. அப்போ டிஎஸ்பியை இதில் கைது செய்யாதது தவறு. சரி, டிஎஸ்பி வந்து எஸ்பியோடைய கண்ட்ரோலில் இல்லாமல் செயல்பட்டாருங்கிறதுக்காக எஸ்பியை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது பத்தாது, எஸ்பி மேலேயும் கட்டாயம் சஸ்பென்ஷன் வரைக்கிலான குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு எஸ்பிக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா அது டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி, கடமை தவறிய குற்றமாகுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்லுது, ஒரு சலனம் இல்லாமல் கதையை வந்து தினம் வீடியோ வெளியிட்டு மெருகேற்றுறாங்க தன் பக்கத்தை. அதில் தான் ஒரு குற்றவாளி மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிட்டா தெரியாது, எப்படியாவது ஒரு முறை ஒன்று மாறி, ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா மாற்றி பேசியிருக்காங்க. 3வது ஆடியோ வெளியே வந்திருக்கு. இப்போ
நான் போய் அந்த பையனுடைய அம்மாவிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய சிடிஆரை வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க, 1 வருஷத்துக்கு வேணாலும் செக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு அந்த அம்மா சொல்லும் பொழுது, உன்கிட்ட எத்தனை நம்பர் இருந்துச்சு, நீ யார் பேரில் நம்பர் வச்சுருந்ததுன்னு ஒரு கிரிமினல் வழக்கறிஞராக நாங்கள் கேட்போம்ல. உண்மையிலே பல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. நீ ஒரே நம்பர் தான் பயன்படுத்தினன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அல்லது என்ன உறுதிப்பாடு இருக்குது? நீ பல நம்பர்களை வைத்துக்கொண்டு நீ யாரோட எல்லாருமே செகண்ட் நம்பர் வைத்திருப்பது மிக இயல்பு. தவறான இந்த மாதிரி காரியங்களில் இறங்குறவங்க வந்து அதிகாரிகளாக இருந்தாலும் அது அவங்க பேர்லேயே இருக்காது. ஆமாம், அவங்க பேர்லேயே இருக்காது. அப்போ துணிச்சலாக இந்த அம்மா சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக தொடர்ந்து ஒரு ஸ்டைலில் மோசடியை நடத்தி கொண்டு யாரிடமும் அம்பிடாமல் அதை மீறி எஃப்ஐஆர் போடப்பட்ட போதும் கைதாகாமல் அல்லது 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் இருந்து வேலையிலிருந்து சஸ்பெண்ட் ஆகாமலும் தன்னை தற்காத்து கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த அம்மாவுக்கு வந்து திமுகவில் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அவசரமாக முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு பெரிய மனுஷங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையை காட்டிக்கொள்வதாக இறந்து போன அஜித்குமாருடைய தாயாரிடமும் சகோதரனிடமும் பேசி ஒரு பிஆர் எக்ஸசைஸ் பண்ணிட்டார். ஒரு விளம்பர ஒரு முயற்சியை அவர் செய்து முடித்திருக்கிறார். நான் என் வேலையை பண்ணிட்டேன்பா, நான் என்னுடைய வேலை சொல்கிறேன், உங்களுக்கு என்னன்னாலும் கேளுங்க, உதவி பண்ண சொல்கிறேங்கிறதுக்கு வெட்ட வெளிச்சமாக அவர் வந்து அந்த குடும்பத்தை லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறார். அதை ஒரு 30-40 செகண்ட்ல முடிக்கிறார். கூச்ச நாச்சம் தைரியமா இருங்க அவருங்க பார்த்துக்கலாம், கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன், தைரியமா இருங்கன்ற வரைக்கும் சரி, வேற என்னன்னாலும் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தர சொல்றேன்னு சொல்லுது. என்னத்தை கொடுத்து ஒரு தாய்க்கு பிள்ளையோட இழப்பு கொடுக்க கூடாதுங்க. ஒரு சட்ட வழக்குல, ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலை வழக்குல, கிரிமினல் வழக்குல இவங்க வந்து அரசாங்கத்திற்கு பேர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அமைச்சர் அங்கே உட்காந்துட்டு அமைச்சரோட நம்பர்ல இருந்து முதலமைச்சர்கிட்ட பேசுறாங்க, உங்களுக்கு எல்லாம் நான் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவது வந்து பட்டவர்த்தனமாக நீங்க அவங்க வாயை அடைப்பதற்கான வேலையை தான் செய்யறாங்க. இதுதான் இந்த குடும்பம் தான் நடந்தது. இட் இஸ் சோ கால்ட் பவர் மேனிபுலேஷன். இதுல பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஜித்குமாரை பல்வேறு இடங்களில் வைத்து அடித்த இடங்களில் ஒன்று அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அல்லது ஒன்றிய பெருந்தலைவரோ ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காரு, அவருடைய தோப்பில் வைத்தும் அந்த தோப்பில் இருக்கிற கண்மாயில் வைத்தும் அடிக்கப்பட்டிருக்கிறார். இது பெரிய விஷயம். திமுக வந்து அங்கங்கே வந்து இதில் வந்து உள்ள அதனுடைய பெயர் தட்டுப்படுகிறது என்பது நிகிதாவுடைய பேட்டியிலையும் வீடியோவில் இருந்தும் சொல்லுவது, நிகிதாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க உறவினர்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, எனக்கு துணை முதலமைச்சர் அந்த காலத்தில் துணை முதலமைச்சர் ஸ்டாலினையும் முதலமைச்சர் கருணாநிதியும் தெரியும், அவங்க பிஏக்களோடலாம் எங்களுக்கு உறவு இருக்கிறது என்று சொல்லி அவர் பேசி தான் எங்களை நம்ப வைத்தார் என்று சொல்லுவதும், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தலை தூக்காமல் அமிழ்ந்து இருந்து விட்டு அப்போது கூட தன் மேல் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் வந்து வழக்கு துரிதமாக நடந்து விடாமல் தற்காத்து கொள்வதற்கு இவர் எல்லா வந்து தகுடு திட்டங்களையும் செய்வதற்கு கேப்பபிளான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காரு. திரும்ப 21 போந்தோடனே தன்னுடைய சேட்டையை தலை தூக்கி வச்சு இப்போ இந்த ஆட்சி முடிகிற காலத்தில் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த நகை காணா போச்சோ இல்லையோ, அந்த பையன் வந்து அந்த சக்கர நாற்காலியை இயக்குவதற்கு ஏதோ பணம் கேட்டாரு, அதில் அவங்களுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது என்று சொல்லி அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் புற சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் கொடுங்க, 5 பேர் இருக்கோன்னு சொல்லி இந்த அம்மா என்கிட்டே பணம் கேட்குறேன்னு சொல்லி கடைசியில் 100 ரூபாயை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு வெஞ்சன்ஸில் அந்த ஒரு இது நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் நினச்சா என்னெல்லாம் செய்வேன், முதலமைச்சரே எனக்கு தெரியுங்கிற வேகத்தில் தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை சென்னையிலையோ டெல்லியிலையோ பேசி அவர்கள் மூலமாக இது என்னென்னு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நம்பரை, யாருடைய நம்பர், டிஎஸ்பி நம்பரையோ அல்லது வேறு ஏடிஜிபி நம்பரையோ வந்து யாரோ கொடுத்துருந்து இவங்க ஒரு பெண்மணி இவ்வளோ பேரை ஏமாத்துறதுக்கு வந்து ஒரு ஆற்றல் படைத்து தொடர்ந்து பல ஆண்டு காலமாக 10-20 ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து கொடுக்கின்ற பெண்மணி அதிகாரத்தில் ஒரு ஏடிஎஸ்பியோ ஒரு ஏடிஜிபியோ அவங்கள ஒரு இன்னொருத்தருடைய ரெஃபரன்ஸை சொல்லி தொணன்னு பேசி நான் எங்கள் அம்மா இப்படி இருக்கேன், எங்கள் அம்மா ஸ்கேன் எடுக்க வந்தோம்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும்போது அவங்க கூட அவசரப்பட்டு என்னப்பா இன்னும் கூட உங்களுக்கு உண்மையை கொண்டு வர தெரியல, கொஞ்சம் வேகத்தை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த அம்மா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இருக்கலாம் இந்த பையனை காவு வாங்கியிருக்கு என்று சொன்னால், ஒரு சுயநலத்திற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு தவறான எண்ணம் படைத்த ஒரு சரியில்லாத ஆள் அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து இப்போ கூட இந்த அம்மாவுக்கு மேலே மாணவிகள் புகார் கொடுத்ததை நான் போன சுற்றுல சொன்னேன். ஏன்னா மொத்த பிஹேவியருமே என்னன்னா ஒரு டான் மாதிரி, ஒரு பெண் தாத்தா மாதிரி, ஒரு டான் மாதிரி. அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி பெரிய வேலையில அரசு துறையில் இருந்ததாக சொல்றாங்க.
அதனால அந்த அதிகாரத்திலேயே இருந்து சுவைத்தவர்கள், சில தவறுகள் மூலமாக ஆதாயம் தேடியவர்கள், அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டேஜ்லையும் அவங்களால சும்மா இருக்க முடியாமல் இந்த பண மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் போய் இவங்கள்ட்ட எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்கல. இவங்களா கூப்பிட்டு தான் ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி பணம் வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தவறான பெண்மணிங்கிறது தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மை போய் விசாரிக்கட்டும். ஆனால் இவ்வளவு சிக்கல் நடந்திருக்கு. நிகிதா என்ற பெயர் கடந்த 6 நாட்களாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா புறம் எதிரொலிக்கும் போது முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? நிறைவு கருத்தை சுருக்கமா உங்களுடைய பார்வையில். இல்லை, இப்போ பேனலில் இருக்கக்கூடிய மற்ற மூவருமே வந்து ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகிறாங்க. போலீஸ் துறையில் என்னென்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எல்லாரும் சொன்னாங்க. அதில் திரு ராம்கி அவர்கள் குறிப்பிட்டப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து அந்த பேட்ரோலிங், போலீஸ் ரோந்து செல்வது போன்ற விஷயங்கள் நல்லா நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி போலீஸ் துறையை வந்து மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் வாங்கப்பட்ட அதே டெம்போ டிராவலர் வேனில் தான் அவனை போட்டு இழுத்து அடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதான் அந்த உடம்புல சிராய்ப்புக்கு ஃபுல் காரணம். அரசாங்கம் வந்து காவல்துறையை தரத்தை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகள், சென்சிட்டைசேஷன் சொல்கிறது, இந்த இது கூடுதலாக மனித உரிமைகள் சார்ந்த புரிதல் உருவாக்க வேண்டியது, பாடம் கொடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேச வேண்டியது நம்ம வருஷம் பூரா எந்த நாள் வேணுமென்னாலும் பேசிக்கொள்ளலாம். இன்றைக்கு அஜித்குமார் இந்த கொலையை பொறுத்த அளவுக்கு இதுதான் கோர் இஷ்யூ. இப்போவே நாம் இந்த விவாதத்திலே பாதி நேரத்திற்கு மேலே ரிஃபார்ம்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக இதுதான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு வழிகோல் இதுன்னு நான் சொல்கிறேன். ரிஃபார்ம்ஸ் தேவை, அரசாங்கம் எடுக்குது, மேற்கொண்டு போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணமாக அந்த ரிஃபார்மின் ஒரு அடிப்படையில் தான் நல்ல வண்டிகள் கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு அந்த டெம்போ டிராவலர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டெம்போ டிராவலர் வந்து ஒரு நடமாடம் சித்திரவதை கூடமாக அந்த ஊரில் மட்டும் இல்லை, பல இடங்களில் நடக்கும். உள்ள வச்சு அடிக்கிறது, உள்ள வச்சு பயன்படுது. சரி, இதில் நான் வந்து முத்தாய்ப்பாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 1ஆம் தேதி வெளியிட்டிருந்த ட்வீட் பதிவில் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதை நான் ரொம்ப அடிக்கோடிட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தபடியாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் வலிப்பு வந்து கீழே விழுந்து இறந்துட்டார் என்று சொல்லி திமுக இதுலேயும் நாடகமாட பார்க்கறது என்பதை வன்மையாக வந்து அவங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இதில் சம்மந்தப்பட்டவர்கள் யாரோ எல்லாரும் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னு சொன்னால் எஸ்பி தலைமையிலும் டிஎஸ்பி தலைமையிலும் இந்த குடும்பத்தினரை அழைத்து, அவங்க உறவுக்காரர்களை அழைத்து 2 வெவ்வேறு இடங்களில் பஞ்சாயத்து நடந்திருக்கு சமாதானப்படுத்துவதற்கு. அப்போ இந்த அரசாங்கம், இது அரசியலுக்காக நான் சொல்லலை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அரசாங்கம் தான், ஆட்சியாளர்கள் வேறு மாறுவார்கள். அரசாங்கம் தான். அரசாங்கம் சரியாக இயங்க வேண்டும். அப்படி இயங்காது இந்த மாதிரியான தனிநபர்கள், தவறு இழைக்கக்கூடிய நிகிதா மாதிரியான ஆட்களுக்கு அதிகார மட்டத்தில் தொடர்பு ஏற்படுத்தி அவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்துகிற வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தக்கூடாது. இந்த வழக்கு அந்த மாதிரியான போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன்.